ஆபரேஷன் செந்தூர் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 5 பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இந்திய விமானப்படை தளபதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் இந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன, மேலும் வேறு என்னென்ன விவரங்கள் வெளியாகி இருக்கு? அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தான் போர் விமானங்கள் 5 விமான படைகளை கிட்டத்தட்ட 5 விமானங்களை எல்லையிலேயே சுட்டு வீழ்த்ததாக இந்திய விமானப்படை தளபதி தற்போது விளக்கமாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த போரின் போது பாகிஸ்தான் விமானங்கள் 5 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை குறித்தும் தற்போது தளபதி அவர்கள் விளக்கமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். வரைபடங்கள் மூலியமாக அது எவ்வாறு நடந்தது, இந்திய விமானப்படை எவ்வாறு அவர்களை தாக்கியது என்பதை குறித்து விரிவாக விளக்கமாக சொல்லி வருகிறார். எந்தெந்த இடங்களில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் 5 நடுவானிலே சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட வீரர்களுக்கு பல்வேறு வகையில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரில் விமானப்படையினுடைய அந்த போர் தற்போது மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ள நிலையில் அதை விளக்கமாக தற்போது இந்திய விமானப்படை தளபதி விளக்கம் அளித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே 5 போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்றதை அதை வானிலே இந்திய ராணுவம் மிக லாபகமாக சுற்றி வீழ்த்தியது. அது மட்டுமல்லாமல் இனி எந்த நாட்டு போர் விமானங்களும் இந்திய எல்லைக்குள் வருவதற்கு இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் தாங்கி அழிக்கக்கூடிய இந்த சூழலானது தற்போது இந்திய எல்லைகளை எந்த அளவுக்கு இந்திய விமானப்படை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்று உலக அளவில் பறைசாற்ற இந்த ஆபரேஷன் சிந்து உலக அளவில் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அதன் அடிப்படையிலே இந்திய போர் விமானங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இந்திய எல்லைக்குள் எந்த விமானத்தையும் வர முடியாதளவுக்கு தாங்கி நின்றது என்பதையும், இந்திய விமானப்படை எவ்வாறு சிறந்து தற்போது விளங்கியது என்பதையும் தற்போது தளபதி அவர்கள் விளக்கமாக தெரிவித்து வருகிறார். அதன் இடத்தில் அந்த பாகிஸ்தான் விமானங்கள் 5 எந்தெந்த இடங்களில் சுற்றி வீழ்த்தப்பட்டது என்பதை தற்போது இந்திய விமானப்படை தளபதி விளக்கமாக காணொலி காட்சியில் தற்போது வழங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, இனி எந்த நாடும் இந்தியாவுடைய எல்லையை கூட கனவில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வீரமிகு தாக்குதல் நடத்திய இந்திய விமானப்படையை தற்போது இந்திய மக்களே மெச்சும் அளவுக்கு பேசப்பட்ட நிலையில் விமானப்படை தளபதி அவர்கள் எவ்வாறு அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது என்பது குறித்து விரிவாக விளக்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.